இவங்க அநியாயத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சியா. நேத்து என்ன ஆத்துக்கு தண்ணி எடுக்க போனேன், பொண்டாட்டி தண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. போன வாரம் என்னடா வீட்டுல இருந்த மாட்டையெல்லாம் பத்திட்டு போயிட்டாங்க. இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா என்னையா அர்த்தம்? இதுக்கு முன்னால காவகாக்க வந்து 7 பத்தி வெட்டி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல எவையா காவகாக்க வருவான்? அதனாலதான் நீதியாத்தம் உங்களை காணிக்குவீங்க அப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்க காணிக்க வச்சா களவாணி பையங்க களவாங்கிற நிறுத்துவாங்களா? அங்க காணிக்க வச்சா அது மாணிக்கத்தோட காவ பொறுப்பாயிரும். அதுக்கப்புறம் தப்பான காத்துக்குள்ள நம்ம எல்லைக்குள்ள நுழையாதுடா. அது எப்படி அவ்வளவு நம்பிக்கையா சொல்ற? இந்த சுத்து வட்டாரத்துல 20-30 ஊருக்கு மேல மாணிக்க காவ பொறுப்புல இருக்கே. அங்கெல்லாம் ஏதாவது ஒரு குண்டுமணி நெல்லு களவு போச்சு இந்த செய்தி வந்துச்சா? ஏன்னா மாணிக்கத்தோட ஆத்தா அம்மனுக்கு நேர்த்திக்கடன் வச்சு மாணிக்கம் அம்மன் அருள் வாக்குல பிறந்த பிள்ளையா. அதனாலதான் அம்மனுக்கு காணிக்க வச்சு வேண்டிக்கிட்டா மாணிக்கம் காவலுக்கு போனாலும் மாணிக்க ரூபத்துல அந்த அம்மனே காவ காக்குதுன்னு பேசிக்கிறாங்க. புவி வச்சிடும் வீரனடி அக்கா இவன் உள்ளவர கிட்ட நெருங்காது சோகமணி சுத்தி வரும் சுத்தி வரும் எட்டுடிக்கும் சுத்தி வரும் பத்தி வரும் பத்தி வரும் ஆத்மதுரை வத்தி வரும் சங்கடங்கள் நெருங்கும் போதெல்லாம் வரந்தரும் சித்தானத்துக்காரவங்க இவங்க ஊரே நீங்க தான் காவ காத்து கொடுக்கணும்னு கேட்டு வந்திருக்காங்க. அம்மனுக்கு காணிக்க கட்டிட்டீங்களா? கட்டிட்டு தானே உங்களை பார்க்க வந்திருக்கோம். நீங்க நிம்மதியா புறப்படுங்க, மத்தத ஆத்தா பாத்துக்கோ. இதனால சகல மாணவர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, இன்னில இருந்து சித்தானத்தையிலேயே காவக்கார மாணிக்க காவ காக்கிறதுனால அவருடைய எல்லையில யாரும் தப்பான எண்ணத்தோட கால் வைக்க வேணாம்னு கேட்டுக்கிறார் சாமி. அதே மீறி கால் வச்சா வரவங்களோட உசுருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிக்கிறார் சாமியோ. எந்த ஊர்ல இருந்து வந்து இந்த ஊரை காவ காக்க போறானா? காவ காக்க போறானா இல்ல வெட்டுப்பட்டு சாக போறானா பாத்துருவோம்.
மாமா நேத்து ராத்திரி களவாங்க போன 4 பேத்த காவக்கார மாணிக்க கண்டபடி வெட்டி போட்டாரா மாமா. அதை கேட்டவுட என் ஈர கொலையை அடங்கி போச்சு மாமா. இனிமே இந்த களவாணி பொழப்ப விட்டுரு மாமா. கா வைத்து கஞ்சினாலும் உடச்சு குடிப்போம் மாமா. வேண்டாம் மாமா, நான் சொல்றது கேளு. ஆறப்படி சாராயத்தையும் அரவீச எலிக்காரியும் சீதனமா கொண்டு வந்தவன் மாவா நம்மளுக்கே புத்தி சொல்ல வந்துட்டான். அம்மா ஆறு அம்மா 5 வயசுலயே அரப்பவ மோதறதுக்காக பெத்த ஆத்தாலேயே கழுத்தறுத்து ஆத்துல விட்டவன் அம்மா கிட்ட போய் ஆறு அவன் காவக்காரன் வாடிப்பட்டிக்காரன அம்மா பங்காளி ஊர்ல தான் இருக்கானா. அம்மா எல்லையில கால் வைக்காத வரைக்கும் அவனுக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா எல்லையில கால் வச்சா அறுத்து போடுவேன், அறுத்து. அல்பாயுசுல போயிட்டான். அந்த கறி கஞ்சி யாராலே அடிப்போம். மொத்தம் 19 ஊர்ல இருந்து வந்திருக்க அப்பத்தா. ஆஹா, அப்பதா இன்னைக்கு பாதி ஊர்ல இருந்து காவநெல்ல வந்திருக்கியா? சரி அப்பதா, நான் இந்த வக்கனூர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரமா வந்துரு. பழனிசாமி என்னண்ணே? அண்ணே 2 வண்டிய வக்கனூர் கோட்டு. சரிண்ணே. ஓ வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். பழனிசாமி வீட்டுக்கு 2 மூட்டை இறக்கி போடும். சரிண்ணே. இவங்க களவாங்க கூடாதுன்னு நீயும் கொடுத்துதான் பாக்குற. இவங்க திருந்தின பாடே இல்ல. எதுக்கியா பாம்புகளுக்கு வீணா பால் வாக்குற? அவங்க திருடுறதுக்காக தண்டிக்கிறேன். அவங்க பொஞ்சாதி பிள்ளைங்க பட்டினி கிடக்க கூடாதுங்கிறதுக்காக கொடுக்குறேன். அடுத்த வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்போது தான் மட்டும் திங்கிறவன் மனுஷன் இல்லாதா? எத்தனை நாளைக்கு தாயா இப்படி கொடுத்துக்கிட்டு இருப்ப? இவங்க திருந்துற வரைக்கும் கொடுப்பேன். 6 மூட்டை பொக்கு நல்ல கொடுத்து போட்டு போய் தத்துவம் பேசிட்டு தர்றான். அதை எடுத்துட்டு போச்சுல, நாங்கெல்லாம் விடிய கால வேலைக்கு இருக்க நேரத்துல 2 மூட்டை நல்லா கசிக்க வந்துருவோம். அம்மா கிட்ட போய் களை வாங்குறது பாவம் இவங்களுக்கு புரியலாத்தா. யாருக்கும் தெரியாம களை வாங்கிட்டு வந்துருவோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கான், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். களவு கொடுத்தவன் வயிறழிஞ்சு போய் பதறானே, அந்த வயிற்றுச்சல் இருக்கு பாரு. எத்தனை ஜென்மம் எடுத்தவன் சும்மா விடாதாத்தா. உன் குணம் தெரியாம பேசிவிட்டான். நான் சொல்லி வைக்கிறேன்யா, நீ போயிட்டு வாயா. வராதா? ஏத்த லண்டன்ல இருந்து வாராளே, அம்மள மாதிரி இருப்பாளா? யாருக்கு தெரியும்? பாடிப்பட்டிக்கு வடக்க போயிட்டாலே, அதாவது சூட்டும் சட்டையும் போட்டுக்கிட்டு வருது. இவன் அம்பூட்டு தூரத்துல இருந்து வாரவ சட்டியோட வாராளோ டவசரோட வாராளோ? வந்துருச்சு. யாத்து கும்பிடுற சாமியனாக்க வந்திருக்காள. இவளை போய் என்னென்னமோ பேசி போட்டோமே. என் ராசாத்தி நல்லா இரம்மா. எப்படி இருக்கீங்க பாட்டி? உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க தாய் தகப்பனோட வந்து இறங்குவேன்னு நினைச்சேன். இப்படி தனியா வந்து நிக்கிறியம்மா. பெரியதா அது ஆத்தாலே அப்பனையும் பறி கொடுத்துட்டு வந்து நிக்குது. அதுக்கிட்ட போய் அழுது நிக்கிற. உள்ள கூட்டிட்டு போ. அம்மா வலது கால எடுத்து வச்சு வாமா. உங்க பெரிய மாமாவோட சம்சாரம் ஜானகி. வணக்கம். வாமா. நீ மட்டும் வர? என் மகன் எங்கடா? அண்ணன் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்குது. வணக்கங்க.
வர்ற 18ஆம் தேதி நம்ம அணப்பட்டியில சினிமா தியேட்டர் திறப்பு விழா வச்சிருக்கேன். ஐயா தான் வந்து திறந்து வைக்கிறீங்க. யோ, நான் லைசென்ஸே கொடுக்கல, நீ தியேட்டர் திறக்க போறியா? நான் ஆக்சிடென்ட் எடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? ஏய், 2 போஸ்டர் அடிச்சிருக்கேன்டா. ஒரு போஸ்டர் ஓட்டினா நீ தியேட்டர் திறக்க வர, இன்னொரு போஸ்டர் ஓட்டினா நீ மேல போற. எதை ஓட்டுறது நீயே முடிவு பண்ணிக்கோ. டேய், போஸ்டர் காட்டுற. சங்கர 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 சம்போ. கும்பரண போய் வாடா. எங்க இந்த பக்கம்? சும்மா ஒரு சோழியா வந்தேன், நீங்க இருக்கேன்னு சொன்னாங்க, அதே பாத்துட்டு போலான்னு வந்தேன். மறுவாளுக்கு சோழிகள் இருக்கும். சோழி வரும்னு தான் நினைக்கிறேன். சினிமா கொண்டு திறப்புலா போஸ்டர் கலெக்டர் ஓட்ட சொல்லிட்டாரு. அருவாளை தீட்டுவே, சோழி வந்தா சொல்லி விடுறேன். ஆகட்டும். ரோசக்கார போய் வருவான். நம்ம சாவித்ரி. ஆமா, இந்த லண்டன்ல இந்த பணத்தெல்லாம் என்ன செஞ்ச? பணம் டேய், முத வந்த புள்ளைய எப்பம்மா வந்த, நல்லபடியா வந்து சேர்ந்தியான்னு கேக்குறத விட்டுட்டு எதை கேட்டுக்கிட்டு இருக்கான் பாரு, அறிவு கேட்டவனே. நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காதம்மா. கண்ணாப்பட்டி சுந்தரி வந்து மாப்பிள்ள, இன்னைக்கு வெட்டி சாய்க்காம விட மாட்டேன். வேணாம்டா. என்னடா குடிசை கட்ட தாய் மாமா நானு, தாலி கட்டுறது இவனா? இத சொல்லித்தாண்டா 1க்கு 2 பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து போட்ட. இந்த பொண்ணோட வாழ்க்கை அப்படி சீரழிஞ்சு போக நான் விட மாட்டேன். போடா. உனக்கு முறை இருக்குன்னு சொல்ல வந்தப்ப நீ தூக்கிட்டு போ. இதுக்கு அடிக்கிறா. ஏன்டா கொட்டு கொட்டுறத நிறுத்திட்டீங்க? யார் அவன்? கல்யாணம் பண்ண தூக்கிட்டு போயிட்டான். ஏன் கொட்டு கொட்டான கொட்டு? யாரோட எல்லைன்னு தெரியாம வெளியூர்கார நாய் வந்து நுழைஞ்சிருச்சு. இப்ப கொஞ்ச நேரத்துல பாரு, பொண்ணு அலங்காரம் களையாம அப்படியே வந்து சேரும் பாரு. பாட்டி, இவங்க என்ன சொல்றாங்க? சாவித்திரி, இது மாணிக்கத்தோட எல்லை. இங்க உனக்கு தெரியாம ஒரு பிடி மண்ணை கூட அள்ளிட்டு போக முடியாது. யார் பாட்டி அந்த மாணிக்கம்? இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணில் இருக்கிற பொண்ணுங்களுக்கும் அவன்தாம்மா காவக்காரன். இந்த எல்லையோட மண்ணை தொட்டாலும் சரி, பொண்ணை தொட்டாலும் சரி, அது மாணிக்கத்தோட உசுரை தொடுற மாதிரி. பொண்ணுங்க வாழ்க்கையோட விளையாடாத, வண்டியை திருப்பு. பொண்ணை தூக்கிட்டு போறதே வாழ்க்கை கொடுக்கத்தாயா? நீ கல்யாணம் ஆகாதவனா இருந்து முறையோடு ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனா உன்னை யாரும் தடுக்க போறதில்ல. 2 பொண்டாட்டி கட்டினதுக்கு அப்புறம் 3ஆவது ஒருத்தி தூக்கிட்டு போறது எந்த வகையிலும் முறையில்லை. இந்த முறைய ஒப்பங்கிட்ட போய் சொல்றதானே?
மாணிக்கம். மாணிக்கம், அத்தா இது என் பேத்தி சாவித்ரி, லண்டன்ல இருந்து வந்திருக்கா. வணக்கம் தாயே. வணக்கம். தம்பி உன் கையால வந்து தாலி எடுத்து கொடுப்பா. வரேன் தாயே. தம்பி, ஆத்தா அச்சனைப்பட்டி வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லுச்சு. கிளவி அங்க அதுக்கு போனா? சாவித்திரி அவங்க அப்பா கட்டி வச்ச கருப்புசாமி கோயில பாக்கணும்னு சொல்லிச்சான். ஆத்தா அங்க கூட்டி போயிருக்கு. போ. ஏன் பாட்டி கோயில் இப்படி கிடக்குது? பூட்டி வேற போட்டிருக்காங்க. கோமணம் கட்ட வக்குல பயலுக்கெல்லாம் எங்க அக்கா புருஷன் கோயில் கட்டி வச்சா, நீ என்ன நிக்க வச்சுட்டு எவனுக்கா பரிவட்டம் கட்டுற? என்ன கழுத்துல மாலை போட்ட? இந்தாப்பா, அரவயத்து கஞ்சிக்கு அன்றாடம் உழைச்சு குடிக்கிறவங்க தான் நாங்க. அதுக்காக பரம்பரையா கட்டின பரிவட்ட மரியாதை விட்டு கொடுக்க நாங்க ஒன்னும் எழுப்புடிஞ்ச பயல்கள்ல. இப்ப மட்டும் என் பங்காளிக்கு பரிவட்டம் கட்டல, ஒரு பய உசுரோட வீடு போய் சேர மாட்டீங்க. எங்க அப்பன் தலை இருக்கிற வரைக்கும் எவனுக்கும் பரிவட்டம் கட்ட விட மாட்டேன். உங்க அப்பனுக்கு தலை இருந்தா தானடா பரிவட்டம் கட்டுவீங்க. எனக்கு பரிவட்டம் கட்ட அந்த கோயில ஒருத்த காலை கூடாது. எல்லாரையும் வெட்டி தள்ளுறான். அந்த கோயிலுக்கார வீட்டு மூடுறான். கோயில பூட்டி 5 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஊர் ஜனங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து சாமி கும்பிட வரும்போதெல்லாம் ஓ மாம வக்கரனூருக்காரங்களை வச்சு வெட்டி போடுறான். இந்த கோவிலை திறக்கிறதுக்கு கருப்பு சாமி எப்போ வழிகாட்ட போகுதோ தெரியல. குடிகார நாயே, அண்ணியே போய் கைய பிடிச்சு இழுத்துட்டியே, நீ எல்லாம் மனுஷனா மிருகமாடா? தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத தரங்கட்ட நாயே, போடா வெளியே, போடா வெளியே, போ வெளியே. ஜானகி, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, தைரியமா இருமா, தைரியமா இரு. மாணிக்கம், கூட்டிகிட்டு வர சொன்னீங்களாமே? மாணிக்கம், ஜானகி இறந்ததுல இருந்து என் பேத்தி என்னமோ மாதிரி இருக்கா ஐயா. இங்கே இருந்தா அவ ஞாபகமாவே இருக்கும். அதனால உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. உன் தம்பி தங்கச்சிங்களோட பேசிக்கிட்டு இருந்தா அவன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். வெட்டி கொள்ள விட மாட்டேன். அப்பா அம்மா கேட்காத இருந்தாலும் செட்டான நான் ரெண்டு ஒண்ணு நீங்க பாத்துறேன். தோலுக்குமா வந்த பையனை தெருவு விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கே, அசிங்கமா இல்ல? நியாயத்தை கேளுங்க தம்பி. என் பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரே மாசத்துல செத்துட்டான்ல, சொத்து பத்தோட வந்த அந்த பிள்ளைய உன் சின்ன பையனுக்கு கட்டி வைன்னு அவங்க அப்பனும் ஆத்தாலுமே சொல்லிட்டாங்க. இந்த ஊமை பையல நீ கெட்டிக்கிறான்னா மண்டே மண்டே நீ மண்டே மண்டே ஆடுறான். சொத்தெல்லாம் போயிருமே தம்பி.
சொத்து பத்து போயிருமேன்னு எங்க அப்பா நினைக்கிறாரு. என் பசிக்கு சோறு போட்டு வளர்த்த என் அண்ணன் பொஞ்சாதிய என் ஆத்தாளத்தான் நான் நினைக்கிறேன். அவங்கள போய் இப்படி கேவலப்படுத்திட்டாங்க நினைச்சுதானே அழுகுற? நீ நினைச்சதுதான் ஏன் சரி. ஓ மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணே, இந்த மண்ணுக்கும் நம்ம உசுர சுமக்கிற பொண்ணுக்கும் ஒரு புனிதம் இருக்கு. அதை கட்டி காப்பாத்தாட்டாலும் பரவாயில்ல, கெடுத்துறாதீங்க. ஏங்க, அந்த ஊமைய அதத்தான் சொல்ல நினைச்சானே, எப்படி கண்டுபிடிச்சீங்க? தாய், மனசுல இருக்கிறத சிலர் வார்த்தையால சொல்லுவாங்க, சிலர் கண்ணால சொல்லுவாங்க. அவன் கண்ணீரால சொன்னான் தாய். வாங்க தாயி, வாங்க. தள்ளி போடா, தள்ளி போட சீக்கிரமா பாய போடுங்கடி. வாங்க தாயி, இப்படி வாங்க தாயி, உட்காருங்க தாயி. மோர் சாப்பிடுங்க. ஆமா, இங்க ஏதாவது பள்ளிக்கூடம் இருக்குதா? இந்த சுத்து வட்டாரத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்ல தாயி. அப்போ இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் மாணிக்கத்தோட தம்பி தங்கச்சிங்க. நான் அவன் அப்பத்தான். அவன் எப்பவுமே இப்படித்தான். எல்லா வேலை வெட்டி தானே இழுத்து போட்டுக்கிட்டு தம்பி தங்கச்சிகளை ஒரு வேலை செய்ய விட மாட்டேன். கேட்டோம்னா வாக்கப்பட்டு போற இடத்துல வேலை வெட்டி தானே செய்ய போதுங்க, பிறந்த இடத்துலயாவது பொத்துனாப்புல இருக்கட்டுமேன்னு சொல்லுவேன். ஆமா, உங்க அப்பா அம்மா எல்லாம்? உங்க அண்ணனை காட்டுறீங்க? எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாமே எங்க அண்ணன் தான். அப்படின்னா உங்க அப்பா அம்மா உசிலம்பட்டியில ஓஹோன்னு இருக்காங்க. நீங்களே ஏன் இங்க இருக்கீங்க? அப்பங்காரனுக்கு ஏத்துக்கிட்டு பஞ்சாதீங்கன்னு 7 பேரு, சேர்த்துக்கிட்டது வேற. ஆத்தாமார்க 7 பேரும் எதிர்த்து பேச மாட்டாங்க. அதனால அவனுக்கு ஊரெல்லாம் பொஞ்சாதி, உறவெல்லாம் மாமன் மச்சான், நாளுக்கு ஒரு விருந்து, பொழுதுக்கு ஒரு போக்குன்னு கூத்தும் கும்மாளமா சந்தோஷமா இருக்கேன். ஏனே எல்லாரும் ஒன்னா போறீங்களே, எந்த சாமி கும்பிடுக்கு போறவங்க? சாமி கும்பிடலையா, உசிலம்பட்டியில எங்க மாமன் பெருமாடி வீட்டு விசேஷத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். மனுஷங்க மூச்சு விட கூடாது, நாம தவிச்சு கிடைக்கும். நீ நிறுத்தாம போப்பா. என் மாமன் விரும்பாண்டி விட்டு விசேஷத்துக்கு போய்கிட்ட நிறுத்தல. ஏன் நிறுத்தப்பா நிறுத்தப்பா நிறுத்தப்பா. எதுக்கா நிறுத்த சொல்ற? என் வங்காளி வேற சொல்லிருக்கேன். வண்டியை நிறுத்தா வண்டியை பிள்ளை நிறுத்தலாம். அடியே, ஒரு நாளைக்கு பஸ் ஒரு டேட்ல கவுத்து போறீங்க. மாப்பிள, அவங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? மேல வாயா. அப்படி போட ஆயிட்டான். ஏறு ஏறு. எவ்வளோ மாப்பிள உன்னை இறங்கிட்டு வச்சுக்கண்டா. எற வண்டி எறா. என்னண்ணே அது? இது வேகத்தை காட்டுற முள்ளுனே. யோ, நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரே இடத்துல நின்னுக்கு இருக்கு. என்ன வேகத்துல போற நீ? கட்ட வண்டியா ஓட்டுற? வரசா போற ஆள்ட்டி ஒரே குத்தா குத்தி போடுவேன். மாப்பிள, நீ என்ன ஏறப்பட என்ன ஓட்டுற? மேல இருக்கிற மனுஷனா தெரியல. எதுவா போனா ஒரே குத்தா குத்தி போடுவேன். எதுவா போடா? சரிண்ணே. புள்ள விட்டு உட்கார அனுமலாம் தவிச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி உட்காரான். என்னடா முறைக்கிறவன் கொண்டே வருவேன். காட்டுறா உட்காருப்பா. தள்ளி உட்காரான். ஒட்டத்தை புடிச்சுக்க. அப்பா ராக்கம்மா, கிட்ட வாடா.
உழைச்சு உழைச்சு ஓடா போனவன் நின்றுகிட்டு வர்றான். உனக்கு மட்டும் இந்த பக்கம் சட்டா. எந்திரா, எந்திரிச்சு ஓட்டாண்டா. எந்திரிச்சா ஓட்ட முடியாதுண்ணே. பாருப்பா, 6 வீட்டுக்கு சத்து போயிட்டு அம்மா கிட்ட போயிட்டு இருக்க. கிறுக்கு போல பச்சை கறி மகத்தோலிக்க போகுது. போப்பா உள்ள போனா அது பாட்டு வெந்துரும் போய். குடு மாப்பிள இவன் நிமிஷம் தாங்க முடியா. செல்லவாரி போட தரிச்சு முடிச்சவர குழம்பு வேகட்டும்டா, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இப்ப திங்கடா, பிறகு நெல்லு கஞ்சிய கண்ணிலே காட்ட மாட்டாங்க. போய் அக்கா மகள மதுரை எப்ப வந்தீங்க? மருமை என்னமோ சொல்றாரா, பேசாம இருங்கடா. என்னன்னு கேப்ப. பவுனு, உங்க அண்ணன் சாப்பிட்டானா? அண்ணன் ஐயம்பட்டிக்கு போனது இன்னும் வரலாதா? இந்த கூட்டத்துல யாருன்னு அத பேப்பையில எங்க மாமன் வந்தா அப்படியே துள்ள தெரியவாடுறா. பாக்கமா குடல் நிறைய சூடா சாராயம் கொண்டு வந்திருக்கா. ஆரம்பிக்கலாமா? ரக்கம்மா ரக்கம்மா முடிச்ச ரக்கம்மா 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 முடிச்ச ரக்கம்மா இடுப்பு சேல நழுவு இருட்டி கட்டுமா. ரக்கம்மா ரக்கம்மா முடிச்ச ரக்கம்மா இடுப்பு சேல நழுவு இருட்டி கட்டுமா. தண்ணி குடம் தூக்கும் கூட அக்கம் பக்கம் யாரும் இல்லம்மா. ரக்கம்மா 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 முடிச்ச ரக்கம்மா இடுப்பு சேல நழுவு இருட்டி கட்டுமா. கொண்டையில பூத்திருக்கை உள்ளுக்குள்ள ஆசை இருக்கு பொன்னம்மா. குண்டுமல்லி பூவிருக்கு கொண்டையில பூத்திருக்கை உள்ளுக்குள்ள ஆசை இருக்கு பொன்னம்மா. அத்த மக நான் இருக்கேன் கண்ணம்மா கண்ணம்மா. அத்து பக்கம் காத்திருக்கேன் செல்லம்மா. நான் கருக மணியும் வாங்கி வந்தேன் இல்லம்மா பாரம்மா. ரக்கம்மா ரக்கம்மா முடிச்ச ரக்கம்மா இடுப்பு சேல நழுவு இருட்டி கட்டட்டுமா. தண்ணி குடம் தூக்கும் உள்ள அக்கம் பக்கம் யாரும் இல்லம்மா. ரக்கம்மா 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 முடிச்ச ரக்கம்மா இடுப்பு சேல நழுவு இருட்டி கட்டட்டுமா. புத்தழகி மை கூட்டு கண்ணழகி புத்தல் பேரழகி கண்ணம்மா. புள்ளி போட்ட சீலா பாக்கி வந்தம்மா வந்தம்மா. கட்டிக்கிட்டு கிட்டா பாயம் பொன்னம்மா. பொன்ன நெருங்க நெருங்க சிலுக்கு தடி பொன்னம்மா பொன்னம்மா.
ரக்கம்மா 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 பூ முடிச்ச ரக்கம்மா இடுப்பு சேல நழுவுது இருக்கு கட்டணுமா தாண்டி படம் தூக்கும் அக்கம் பக்கம் யாரும் இல்லம்மா ரக்கம்மா 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 பூ முடிச்ச ரக்கம்மா இடுப்பு சேல நழுவுது இருக்கு கட்டணுமா அத்தா, இன்னைக்கு புதுசா ஐயம்பட்டியில இருந்து தங்கச்சியை பொண்ணு பார்க்க வராங்க. ஆரம்பிச்சு ஏதாவது பண்ணி வைத்தா. மாணிக்கம், மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க கிட்ட நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டியா? கருவிழியே மணியே என் கனியே கண்ணம்மா சிறு பிறையே நிலவே சுடரொளியே பொன்னம்மா முத்துப்பந்தல் இட்டு அதில் பூ முடிக்கும் வேளை வந்தது குத்து விளக்கேற்றி புது கோலமிடும் நேரம் வந்தது புது உலகை காணலாம் அங்கு எதையும் தேடலாம் உன் சிறகை விரிக்கலாம் எங்கும் பறந்தே போகலாம் என் அன்பு எல்லையை நீ தாண்ட முடியுமா கருவிழியே மணியே என் கனியே கண்ணம்மா. மாணிக்கம், இப்படியே உன் தங்கச்சிங்களுக்கு தலைவாரி விடுறது, பூ வச்சு விடுறது, பொட்டு வச்சு விடுறது எல்லாத்தையும் நீயே பண்ணிக்கிட்டு நாளைக்கு வாக்கப்பட்டு போற இடத்துல ஓம் பொருணையவே பேசி அவளுக்கு புருஷனையா புலம்ப வச்சு போறாங்க பாரு. நீ சும்மா அப்பத்தா. என் தங்கச்சி மார்களுக்கு எந்த இடத்துல எப்படி நடந்துக்கும் நல்லா தெரியும். அம்மா மைய கொடுங்க. என் தங்கச்சிக்கு திருஷ்டி போட்டு வைக்க போறேன். வாதாய் அண்ணே, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க. வெள்ளனாவே வரணும்னு தான் நினைச்சோம். பஸ் வர்றது கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகி போச்சு. இல்லாட்டி அப்பா அதையே வந்திருப்பான். எல்லாரும் உட்காருங்க. வாங்கம்மா உட்காருங்க. அத்தா, தங்கச்சியை பலகாரம் கொண்டு வர சொல்லுங்க. வா. ஐயோ அப்பத்தா, ஐயோ என் பேரன் பேத்திகளை கொல்லாம விட மாட்டான் போல இருக்கு. மாணிக்கம், உங்க அப்பனை பத்தி தெரிஞ்சிருந்தோம் ஏன் வந்தோம்னா உன் முகத்துக்காகத்தேன். இந்த கூத்த கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் பொண்ணு எடுத்தா என் பொண்ணுங்களை கட்டின என் மருமைங்க என் வீட்டுக்கு வரமாட்டாங்கப்பா. தப்பா நினைச்சுக்காத, மன்னிச்சுக்க.
என்னம்மா என்ன அது தட்டோட வந்துட்டு போறாங்க? உங்க சிந்தா என் கழுத உன் தங்கச்சி சின்ன தங்கச்சி அம்மம்மா பெரிய காலுக கள்ளி சின்ன காலுக பூர்ச்சி போய் நிக்கிறாளுங்க. தாய் அழாதம்மா. எங்களுக்கு கல்யாணமே ஆகாட்டியும் பரவாயில்லை கண்ணு. வரவங்க கிட்ட எல்லாம் நீ அவமானப்பட வேண்டாம். காலம் பூரா நாங்க இப்படி எடுத்துட்டு போயிடுறோன்னு அப்புறம் சொல்ல தாய். சாப்பிடுங்க மாமா. பெரியவன் தான் செத்தாலும் தன் பொஞ்சாதி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆம்பளையை தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா தன் குடும்பமே சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, தான் மட்டும் சுகமா இருக்கணும்னு நினைக்கிற அப்பனை இங்கதான் நான் பாக்குறேன். அட ஆறாவன் நேரம் கட்ட நேரத்துல இன்னும் 10 பொண்ணு பெத்தாலும் கட்டி கொடுக்க என்கிட்ட பணம் காசு இருக்கு. இந்த மாப்பிள போனா என்ன, வேற மாப்பிள பாரு. நீ ஒரே பொஞ்சாதியோட வாழ்ந்து 20 பொண்ணுங்களை பெற்றிருந்தாலும் எல்லாரையும் ஒழுக்கமா கட்டி கொடுத்துக்க முடியும். நீ பல கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் இந்த குடும்பத்தை ஒரு பொண்ணை கட்டிட்டு போறதுக்கு எந்த மாப்பிள்ளை வரமாட்டேங்கிறான். அட அவனுங்க மடப்பயலுங்க. ஒரு பொண்டாட்டியோட வாழ்ந்துவேன் அப்படின்னு அள்ளிட்டு போயிட்டான், என்ன மாதிரி வாழ்ந்துவேன் அப்படின்னு அழிஞ்சு போயிட்டான். தசரத ஒருத்தியோட இருந்திருந்தா ராமன் காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டிருக்க மாட்டான். ராவண ஒருத்தியோட இருந்திருந்தா இலங்கை அழிஞ்சிருக்காது. கோவல ஒருத்தியோட இருந்திருந்தா மதுரை எரிஞ்சிருக்காது. நீ ஒருத்தியோட இருந்திருந்தா என் தங்கச்சி மாடுகளா மூலையில உட்கார்ந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காது. இல்ல என் உடம்புல தெம்பு இருக்கு, நான் எத்தனை பொண்டாட்டி வேணா கட்டிக்குவேன். ஆடு மாடு நாய் பன்னிங்கெல்லாம் கூட தான் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் பல ஜோடிகளை சேர்த்துக்குது, பல குட்டிங்களை போட்டுக்குது. அதுவா வாழ்க்கை? பொஞ்சாதிக்கு உடம்ப கொடுக்கறது வாழ்க்கை இல்லையா, மனசை கொடுக்கறது தான் வாழ்க்கை. கடவுள் ஒரு மனசை தான் கொடுத்திருக்கான், அதை ஒருத்திக்கு தான் கொடுக்க முடியும், ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் இருக்க முடியும். சரிடா, நீ ராமனா இருந்துட்டு போ, நான் வேணாம் நான் சொல்றேன். நான் உங்க அப்ப தசரதா வாழ்ந்துட்டு போறேன். உன்னை அப்பன்னு சொல்றது எனக்கு கேவலமா இருக்கு. அடி செருப்பாத நாய, அப்படி கேவலப்பட்ட வீட்டுல நீ ஏண்டா இருக்கணும்? வெளியே போடா. எல்லா காரியத்தையும் முன்னால நின்று நடத்தி வைக்கிற மூத்த பிள்ளைய இப்படி பொசுக்குன்னு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிவிட்டியாலே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏய், பேசாம போறியா இல்ல உன்னையும் தாலி அறுத்து வெட்டி விட்டுட்டுமா? இவ்வளவு காலம் பொறுமையா இருந்த புண்ணியவதியவே தாலி எடுத்துக்கிட்டு விரட்டுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க மட்டும் எதுக்காக இங்க இருக்கணும்? நாங்களும் எங்க பிள்ளையோட போறோம். வாக்கா போகலாம். ஏற்கனவே அப்பாவனால பல தடவை தங்கச்சிங்க கல்யாணம் தரப்பட்டு போச்சு. இப்ப நீங்க எல்லாரும் வீட்டை விட்டு என் கூட வந்துட்டா புருஷனை விட்டுட்டு போனவங்க பிள்ளைங்களும் அப்படித்தான் இருக்கும்னு அதை காரணம் காட்டி என் தங்கச்சிங்க கல்யாணம் நின்று போயிடும். என்ன கஷ்டமா இருந்தாலும் நீங்களும் அங்கதான் இருக்கணும். அதான் அண்ணே, நானும் கூட வரேன். எங்களையும் கூட்டிட்டு போயிருக்கண்ணே. அவனை நம்பியா போறீங்க? அவனை நம்பி போனீங்க, அடுத்த வேளை சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். அடி சொத்து பத்து இருந்து என்னடா பண்ணுவே சோம்பேறி நாயே? அதை கட்டி காக்குறதுக்கு என் பேரை மட்டும் இல்லைன்னா நீ சோத்துக்கு சிங்கி அடிக்கணும்டா. ஐயா மாணிக்கம், ஐயா மனசுக்கு இருக்கிற இடத்துக்கு போலாம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க சாமி. கொஞ்சம் இருடா பார்த்தா விருமாண்டி, இப்ப போறேன் என்ன சொல்லாத, திருப்பி வருவேன்.
பையனுக்கு நான் சித்தப்பேன். அவங்க அப்ப நிலத்து மேல கடனை வாங்கி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டாரு. ஆத்தாலும் சுகமெல்லாம் படுத்த படுக்கையா கிடக்குது. கண்ணோட கருத்தோட பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துப்படணும்னு ஆசைப்படுது. பையன் கடனை அடைச்சு போட்டுதான் கல்யாணத்தை பண்ணிக்க வேணும் ஒரே படியா இருக்கான். அதனாலதான் உங்ககிட்ட கேட்க வேண்டியிருக்கு. இல்லைண்டா உங்க குணத்துக்கு சல்லி காசு கூட வாங்காம பொண்ணு கட்டிட்டு போயிருவோம். மாணிக்கா, இங்க வந்துட்டு போயா. கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். என்ன பார்த்தா? அவங்க பாட்டுக்கு 25,000 ரூபாய் கேக்குறாங்களே, அம்புட்டு பணத்துக்கு நாம எங்கயா போறது? அப்பத்தா, மாப்பிள்ளை பையனை பத்தி விசாரிச்சு பார்த்தேன். ரொம்ப நல்ல மாதிரின்னு சொல்றாங்க. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதான். நிலத்தை மீட்டு கொடுத்துட்டா அவர் மனசு நிம்மதியாயிரும்ல. அவர் நிம்மதியா இருந்தா தானே தங்கச்சி சந்தோஷமா வச்சுக்க முடியும். அதனால என்ன கடன் பட்டாலும் சரி, இந்த கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்பத்தா. அது சரியா, கல்யாண வயசுல இன்னும் 7 பொண்ணுங்க இருக்கு. ஒருத்திக்கு மட்டுமே இம்புட்டு கடன் பட்டேன்னா மத்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் என்னையா பண்ணுவ? அப்பத்தா என்ன பேசுற நீ? இது பவுன் காதல் விழுந்தா அது மனசு எவ்வளவு வேதனைப்படும். அது கண்ணு கலவா என்னால தாங்கிக்க முடியுமா? இந்த பண விஷயமா எதுவும் வந்துட்டு பேசிக்காத. மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன? எங்க பெரியக்காவை எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. எங்க அண்ணன் ராத்திரிக்கெல்லாம் காவலுக்கு போகும், பகலெல்லாம் பாடுபடும். அது எப்ப சாப்பிடும் எப்ப தூங்கணும் எங்களுக்கு தெரியாது. எங்க அண்ணன் தூங்கி நாங்க பார்த்ததே இல்ல. அப்பத்தா எல்லாரும் கூட்டிட்டு வா, சாப்பிடலாம். இந்த பாரேன் ஆத்தாடி, எல்லாரும் கைய கால கழுவி போட்டு துணிமணி எல்லாம் மாத்திக்கிட்டு வாங்க. எல்லாரும் எந்திரிங்க, கிறுக்கச்சு மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்களே. வாங்க தாயி வாங்க. விலகுடா விலகு. வாங்க தாயி. வேண்டாம். நல்ல குறும்பாடு தாயி, நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. முதல்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், கவிச்சி வேண்டாம். நீங்க சாப்பிடல? அவன் தம்பி தங்கச்சிங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்கு அப்புறம் தான் அவன் சாப்பிடுவேன். நீங்க சாப்பிடுங்க. இவ்வளவு நேரமா எல்லாரும் என்ன அன்பா கவனிச்சுக்கிட்டீங்க. ஆனா நான் யாரு என்னன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. என் பேரை மாணிக்கத்து கூட வந்தா அது வைரமா தான் இருக்கும் தாயி. போயிட்டு வரேன். போயிட்டு வாத்தா. எங்க கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. இது என்ன கோயில்? கன்னியம்மா கோயில் தாய். ரொம்ப சக்தி உள்ள தெய்வம். நாம மனசுல உன்னை நினைச்சு வேண்டிக்கிட்டு இங்க விளக்கேத்தி வச்சு அது என்ன தீர்ற வரைக்கும் அணையாம எரிஞ்சதுன்னா நம்ம வேண்டிக்கிட்டது அப்படியே நடக்கும் தாய்.
வச்சு விளக்கேற்றி வச்சீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நீங்க நினைச்ச காரியம் நிறைவேறணுங்கிறதுக்காகத்தான் விளக்கணையாம பார்த்துக்கிட்டேன். என்னமோ பேசணும்னு கூப்பிட்டு வந்தீங்க, ஒன்னும் பேசாம இருக்கீங்க. என்ன பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட போய்? அம்மா, உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். அப்போ என்ன பிடிச்சிருக்குல்ல? தாயே, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். வாழ போற இடத்துக்கு உங்களை வழி அனுப்பி வைக்கத்தான் என்னால முடியும். உங்க வாழ்க்கைக்கு துணையா வர முடியாது. இந்த உலகத்திலேயே பெரிய பாசம் தாய் பாசம்தான். அந்த தாயை பிரிஞ்சு என்னையே நம்பி வந்திருக்கிற என் தம்பி தங்கச்சிகளை கரை சேர்க்கறதை தவிர வேற எந்த நினைப்புக்கும் என் மனசுல இடமில்ல தாய். மோசம் போச்சுடா. விட மாட்டேன், விட மாட்டேன். அந்த அளவுக்கு போயிட்டாளா அவ? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். உன்னை எவன்ல சம்மதம் கேட்டது? ஒழுங்கா வந்து நின்னு தட்ட மாத்து. வா. என் உயிரே போனாலும் உன்னை போக விட மாட்டேன். சொல்லிக்கிட்டு இருக்கான், கைய பிடிச்சிருக்கிறவா. வருதா பாரு. என்ன சாவித்ரி, உன் மாமனுக்கு உனக்கு வீட்டுல பரிசம் போட்டுட்டு இருக்காங்க, நீ இங்க உட்கார்ந்து இருக்க? வாமா புது பொண்ணு. 10ல இருந்து 10:30க்குள்ள நேரம் நல்லா இருக்குன்னாங்க. அதான் பரிசத்தை போட்டேன். யாருக்கிட்ட பரிசம் போட்டீங்க? யார கேட்கணும்? என்ன கேட்காம ஏன் கல்யாணத்துக்கு பரிசு போட நீங்க யாரு? மாம, தாய் மாம. நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறதுக்கு நான் ஒன்னும் தலையாட்டி பொம்மை இல்ல. 2 மாலை கடை சொல்ல போறேன். ஆளுக்கு ஒண்ணா போட்டுட்டு அது கல்யாணம். 2 உனக்கே போட்டேன்னு வை, அது கருமாதி. உனக்கு 1 மாலை வேணுமா இல்ல 2 மாலை வேணுமா? நீயே முடிவு பண்ணிக்கோ. மா சாவித்ரி, பாட்டி அழாதேம்மா. பாரு, இந்த கிழவி உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் அவன் உன் கழுத்துல தாலி கட்ட முடியாது. நான் இருக்கேம்மா, நான் இருக்கேன். பரிசம் போட்டிருக்கிற தைரியத்துல என் மருமகனோட சொத்து பத்துக்கள் எல்லாம் விற்க ஏற்பாடு பண்றதுக்காக என் மகன் லண்டனுக்கு போயிருக்கான். அவன் அங்கிருந்து திரும்பி வர்றதுக்குள்ள எப்படியாவது உன் பேர மனசு மாத்தி என் பேத்திய கட்டி வச்சுட்டு எறும்புக்கு கூட இறக்கம் காட்டுற இந்த குடும்பத்துல என் உசிரியே ஒப்படைக்கிறேன். என் பேத்திய நீதான் காப்பாத்தணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் விவரமா கேட்டீங்கல்ல, இப்ப என்ன சொல்றீங்க? அம்மா, உங்களுக்கு மீன் குழம்பு வைக்க தெரியுமா?
நல்லாவே வைக்க தெரியும். அப்ப நீங்க தான் எங்க மதனி. நீங்கெல்லாம் சொன்னா மட்டும் பத்தாதரா, உங்க அண்ணனே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும். நீங்க ஏன் பாட்டி கஷ்டப்படுறீங்க? கொடுங்க, நான் அள்ளி போடுறேன். வேண்டாமா, நானே அள்ளி போடுறேன். பரவாயில்ல பாட்டி, கொடுங்க. பாட்டி, இந்த போட்டோல இருக்கிறது ஏன் மகந்த? அவர் உசுரோட இருக்காருன்னு சொன்னாங்க. உசுலப்பட்டியில நல்லா குத்துக்கல்லு மாதிரி தான் இருக்கேன். அப்போ இந்த போட்டோ? அது அவன் செத்தப்ப எடுத்தது. செத்தப்பவா? ஒரு நாள் மாணிக்கம் வெளியூர் போயிருந்தேன். அன்னைக்கு பார்த்து இந்த பய என்ன கூத்து பண்ணான் தெரியுமா? இன்னைக்கு இருந்தாலும் சாகரவன் சாகத்தான போறான், இதுக்கு போய் அழுதுக்கு இருக்கீங்க. செத்து போயிட்டா கண்ணை முடிக்குவாப்பா, அண்ண முடிப்பா. ஏல களவாணி பைய மௌன, நான் கண்ணை மூடிக்கிட்டா எவ என்ன பண்றான்னு எனக்கு எப்படா தெரியும்? உங்க அப்பா மூச்சுக்கிட்டே செத்துட்டான்னு சொல்றா. ஐயா, என்ன பத்த ராசா, தாரே வாங்கின காத்த கூட கொடுக்காம போயிட்டியே. விழாங்களா துக்கத்துல வரோம்ல. ஐயோ ஐயா, இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதுல இருந்து என் இருதயமே வெடிச்சு போச்சேயா. அப்பதா ஐயோ, என் பட்டத்து யானை சாஞ்சிருச்சு. நான் என்னத்த சொல்லுவேன்? முடிச்சுக்கிட்டே சின்னத்தாள பாக்குற மாதிரி இருக்கு. உன்னை போய் செத்துட்டேன்னு சொல்றாங்களே. சின்னவனே, அப்பா களவாணி குண்டு அடிச்சுட்டு போயிட்டடா. நீ தைரியமா இருப்பா, நான் பாத்துக்கிறேன். ஐயா 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 ஐயா, நான் வந்த சாமி படி தடிபரமா சஜிட்டிய குண்ட தேங்கடாம. கரெக்ட் பள்ளி மோதிரம் தச்சுட்டு போயிட்டடா. என் பிள்ளைய கொல்லி வச்சிட்டு மஞ்சக்காரி எடுத்துக்க சொன்னீனே, இப்படி மண்டைய போட்டுட்டீனே, யாருகிட்ட போய் சொல்லுறது மாமா? அப்பா இப்படி நீ பார்த்தவே இவளுங்களாம் ஆறுன்னு எனக்கு தெரியாதுடா. என்ன தைரியமா பாரு. நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு, என் தங்கச்சியெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ ஐயோ, ஏ அப்பே ஏ அப்பா போனாய. என் தம்பி மயன் அழுத பார்த்தா என் கண்ணிலேயே தண்ணி வருதுடா. பின்னாச்சு ஆம்பளை கணக்கா தைரியமா இருக்கணும்டா. எதுக்கு பொட்டச்சனுக்கு அழுதுக்கு இருக்கவேன்? எப்படா தைரியமா இருக்க முடியும்? ஒன்னா ரெண்டா மொத்தமா 50,000 ரூபாய் அப்படியே கையில நீ கடனை வாங்கிவிட்ட. வேலைக்கு போயிட்டானே. நானே 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு பேசாம உட்காந்துட்டு இருக்கேன். நீ என்ன பொம்பளை கணக்கா விக்கி கேள்விக்கு இருக்க? ஐயோ, கதவை இழுத்து மூடுறா. என்னப்பா எதுக்குடா கதை மூடுவேன்? எங்க அப்பனுக்கு நிறைய பேர் கடன் கொடுத்துருக்காங்களா, அதை இப்ப பைசல் பண்ணத கதை மூடுறேன். என்னடா எல்லாரும் வரிசையா நிக்கிறீங்க? ஏத வீட்டுல வந்து கேட்க கூடாது, எல்லாரும் பேசாம உட்காந்துக்கு இருந்தோம். எல்லாருக்கும் பைசல் பண்ணும்போது நாங்களும் வச்சு வாங்கி போறோம். ஏண்டா எங்க அப்பா எம்பிட்டு பக்கமா கடன் வாங்கியிருந்தாரு? சின்ன பிள்ளை, நாங்க 50 பேரும் சும்மா நிக்கிறோம். சொல்ல ஆமா, பணத்தை கொடுக்காம பணத்தை எடுக்க ஏய், எவ என் குண்டுமணி அத்தவ, எவ என் மோதிரத்தை அடிச்சுட்டு போனவன்னு எனக்கு நல்லா தெரியும்.
மறுவாதியா கொடுத்துருங்க, இல்ல வீடு பூந்து வந்து வெட்டுவேன். ஆமா ஐயா நீ உசுரோடலாம் இருக்கியா அப்படி வாழா. எங்க அந்த எத்து பள்ளி மாமா நல்லா தான் அழுகுறீங்க. என் பிள்ளைங்க கூட சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் அழுதுச்சிங்க. எங்க ஆத்தா இருக்காள, மகன் செத்து குத்துக்கல்லாட்ட சாத்தி வச்சிருக்கு. மாடு கொலைய திங்கிற கணக்கா மடக்கு மடக்குன்னு மெல்றவ. வணங்காத மேல ஏன் கேஸ் இருக்கீங்களா? வாங்கலாண்டி. என்ன தெரியுதா? தெரியல. நான் தான் கரிவாயன், களவாணி பையன். கருவாயன் ராத்திரில தானே களவாங்க வருவான்னு சொல்லுவாங்க. நீ வச்சிருக்க ₹1,00,000 ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு யாருக்கும் தெரியாம தான் வருவாங்களாக்கும். லாபம் முட்டுக்கடை. என்ன தெரியுதா? கெட்டி உனக்கு. நீ கொடுக்காதக்கா. என்ன தெரியுதா? நான் கரிவாயே. கடவுள் கையையும் காலையும் கொடுத்திருக்கிறது வளைச்சு படைக்கிறதுக்காக தான், அடிச்சு படைக்கிறதுக்காக இல்ல. திருப்பி கொடுத்தது. அப்ப ஆட்டை அடிக்காம தேர்ந்திருந்தியாக்க. நீங்க காவக்கார மாணிக்குவா, நீட்டே ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தீங்க. வருதே வருதே, உன் தலைக்கு நான் தான் ஏமே. என்ன கடை மேல பாத்துட்டு இருக்கிறவன்? அண்ணன் கல்யாணத்தை பத்தி ஆழமா யோசிச்சுட்டு அந்த இரும்பு சட்டையை கொடுத்து அனுப்பு, இந்த கல்லெல்லாம் மேல தூக்கிட்டு போனோம்.
அப்பதான் வாடா கிணத்துக்குள்ள அவளை தள்ளி விட்டுட்டா அவளை தூக்குறதுக்கா இவ குதிப்பான். இவ அவளை தொட அவளை தொட கரகட சேவல்ல களி தாத்தன குடிக்காம போயிட்டான். சாவித்திரி என்ன பாட்டி? இங்க வா தாயி. என்ன பாட்டி? இங்க வா தாயி. நீ வந்ததுல இருந்து நம்ம வீட்டு காத்த பார்த்ததே இல்லையே. சாவித்திரி அங்க பாத்தியாத்தா எம்புட்ட முட்டு பெரிய மீன். எங்க பாட்டி மீன் ஒண்ணு கூட காணோம். நல்லா பாத்துக்கிட்டு இப்ப மேல வரும். ஏன் மதினி லண்டன்ல இருந்து வந்திருக்கீங்க, எங்க அண்ணனை கணக்கு பண்ண தெரியலையே. என்ன மதினி, எங்க அப்பத்தா இருக்காளே அந்த காலத்துல குனிஞ்சதுல நிமிராத எங்க தாத்தனை அவன் வீட்டு சுவரேறி குதிச்சு கட்டிலோட சேர்ந்து ஒட்டி அவனுக்கு அமுக்கி அவங்க எடுத்துட்டான்னு சொல்லி ஊரை கூட்டி தாலி கட்டினவ. அப்பத்தா சொல்ல அந்த இம்பக்குள் மாதிரி மதினிக்கு ஒரு யோசனை சொல்லு. போடா எனக்கு வெக்கமா வருது. வெக்கப்பட வேண்டிய வயசுல சௌரியாரு குடிச்சுட்டு இப்ப நான் வெக்கா சொல்ல.
வந்தது என்னாச்சு சுத்திர வந்தாச்சு என் மாமா நித்திர போயாச்சு நிச்சய தாம்பூல என் மாமா நெஞ்சுக்குள் நடந்தாச்சு மின்னர மாணிக்கா என் மாமா கண்ணுக்குள் நிறைஞ்சாச்சு சந்தன பேச்சாச்சு என் மாமா சந்தது என்னாச்சு சுத்திர வந்தாச்சு என் மாமா நித்திர போயாச்சு. அப்பத்தா இங்க வா. ஏன் அப்பத்தா அந்த புள்ள குளத்தமா ஏதோ விளையாடுதுன்னா நீ சேர்ந்துக்கிட்டு ஆடுறிய? உனக்கு அறிவே கிடையாது அப்பத்தா. அந்த புள்ள உன் மேல எம்புட்டு ஆசை வச்சிருக்கு அத புரிஞ்சுக்காம நீதான் என்னமா முறுக்கிட்டு ஓடுறிய. உனக்கு தாண்டா அறிவில்ல. ஊருக்கு இல்ல ஒரு பித்தா லட்சம் கூட காணாம். நூறு, 200, 300, 400, 500, 600, 700, 800. நானும் ஒரு தடவை தொட்டு பார்த்துட்டு போய் வேண்டாமே, நானே இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் 100 ரூபாத்தால பாத்துக்கு வரேன். 800, 900, 1000, 1100, 1200, 1300, 1400. யாரு அவன் பொட்டங்க பைய? 100 ரூபாய் பணம் கொடு. எதுக்கு? நிறைய பணம் வச்சிருக்கீல, கொடு. என்னடா விளையாடுறியா? இத பாரு, இப்ப நீ 100 ரூபாய் கொடுக்கலனா நான் உன்னை கத்தி எடுத்து குத்தி போடுவேன். அப்புறம் வைத்தியத்துக்கு செலவு பண்ணும். அசலூர்காரன் இங்க வந்து குத்தும் போது உள்ளூர்காரன் நாங்க குத்த மாட்டோமா? யோ, குத்துறதுல அசலூர்காரன் என்ன உள்ளூர்காரன் என்ன? கத்தி தாயா முக்கியம். குத்தியா குத்தியா, நான் வைத்திய செலவு பண்ணிக்கிறேன். ஆனா நான் குத்துன உனக்கு வைத்திய செலவாகும்ல, அந்த செலவு காசு தான் கேட்கறேன். 200 வருஷமா வெள்ளக்காரர் இருக்கு, அதுக்கு யோசிக்க மாட்டேங்கிறீங்க. 100 ரூபாய்க்கு போய் இப்படி யோசிக்கிறேன். முட்டா பையன். துட்டுக்கு பிறந்த பையல. ஏய், எதுக்கு செத்தபாம்பு சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறவன்? கொல்ல மூலக்கார நீ. நாங்கெல்லாம் அருவாகம்பு எடுத்துக்கிட்டு போய்கிட்டு அச்சு பிடிங்கி தான் காசு வாங்குவோம். கோளாரா வந்து ஒத்த வார்த்தை சொல்லி 100 ரூபா அமுக்கிட்டியே. அவன் எந்த ஊரு நீ? பாளையங்கோட்டை. பறந்தவரா? புகுந்த ஊரியா? ஆம்பளைங்களுக்கு அது புகுந்த ஊரோ? ஜெயில வேற என்னன்னு சொல்றது? ஜெயில இருந்து வரையா நீ? 12 வருஷத்துக்கு அப்புறம் நேரத்தை ரிலீஸ் பண்ணானுங்க. ஆரப்படுத்தல பங்காளிவா பகையாளிவா? வைஃப பொண்டாட்டியா? உன்னை விட்டுட்டு வேற எவனையும் பார்த்துட்டாளா? கருமம் முடிச்சவ பார்க்க மாட்டேன்ட்டாளே, அதுதான பிரச்சனையா? என் பொண்டாட்டி இருக்காளே, மூக்கு மொழியுமா ரொம்ப லட்சணமா இருப்பாயா. நம்ம ஊர்ல ஒரு பணக்கார பையன் ஏப்பாவும் பொண்டாட்டி இப்படி காடு மேன்னு கஷ்டப்பட்டு இருக்கா. 2 நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டுனா நானும் இவகிட்ட போய் ஏமா இப்படி காடு மேன்னு கஷ்டப்பட்டு இருக்க, 2 நாளைக்கு அண்ணன் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா, அவர் 4 காணி பூமி நம்மளுக்கு எழுதி வைப்பாருன்னு. அவனு கத்துறானே, நான் 10 நீ படிதாண்ட மாட்டேன்டாயா. அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி போச்சே. ஏயா, புருஷனுடைய நிலைமையை புரிஞ்சுக்காத பொண்டாட்டி இருந்தா என்ன செத்தா என்ன? அப்புறம் என்ன, தூங்கிட்டு இருந்தா அம்மிகளை தூக்கி ஒரே போடு நச்சு. 12 வருஷம் இங்க ஆரப்படுத்தல வந்த. 12 வருஷம் ஜெயில களி சாப்பிட்டதுல எனக்கு ஞானோதயம் வந்துருச்சியா. இந்த மாதிரி அருவாளை தூக்குறது அம்மிக்கலை தூக்குறதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். அப்படி போடு. இதைத்தான் வெரி குட்னு சொன்னா வெள்ளக்காரன். அந்த வெள்ளக்கார மாதிரியே நாம பிரெயினை யூஸ் பண்ணும், சைலண்டா சாகடிக்கணும். என் தங்கச்சி ஒருத்தையா 16 இயர் கேர்ள்ஸ், அவளை இந்த ஊர்க்கார விரும்மாண்டிங்கிற ஒருத்த அமுக்கிட்டு வந்துட்டான். அந்த நாயை அமுக்கிறது தான் நான் இங்க வந்திருக்கேன். மதினி மதினி, உங்களுக்கு என்ன பிடிக்கும் மதினி? உங்க அண்ணனை பிடிக்கும் நாத்தனா. நெசமாலுமே எங்க அண்ணன் மேல ரொம்ப ஆசையா? அதுல உனக்கு என்னமா சந்தேகம்? அப்ப நிரூபிச்சு காட்டுங்க. எப்படிமா நிரூபிக்கணும்? அப்ப இந்த வெத்திலையை மெண்டு காட்டுங்க. மெண்டு காட்டுனா நீங்க அண்ணன் மேல ரொம்ப ஆசை வச்சிருந்தா நல்ல சிவக்கும், ஆசை இல்லைன்னா சிவக்காது. ஏன் சிரிக்கிறீங்க?
இல்ல மதுரை என்னதான் வெத்திலையை மெண்டாலும் செவக்காது. ஏன்? நாங்க தான் வெத்திலையில சுண்ணாம்பு வைக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி செவக்கும்? நான் தான் வெத்திலையில சுண்ணாம்பு வைக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி நாக்கு செவந்துச்சு? சும்மா ஒரு வார்த்தை சொன்னதுக்காக உனக்கு வேணா அது வெறும் வார்த்தையா இருக்கலாம், எனக்கு அதுதான் வாழ்க்கை. உங்க அண்ணன் என் கழுத்துல போட போற 3 முடிச்சுக்காகத்தான் என் உசுர் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க. இந்த ஜென்மத்துல கல்யாணம்ங்கிற பிராப்தம் எனக்கு கிடையாது. என் உள்மனது சொல்லுது. வீண் ஆசையை வளர்த்துக்கிட்டு கடைசியில் நீங்க ஏமாந்துடக்கூடாது. உங்க மனசை மாத்திக்கிட்டு உங்களுக்கு பொருத்தமான ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க சந்தோஷமா வாழணும். சிஸ்டர், ஐயோ பூ கட்டுனாலே உங்க கை புண்ணாயிரம் ஆத்தா பொத்தி பொத்தி வளர்த்தாலே உன்னை இப்படி புளியங்கா உடைக்க வச்சிட்டாங்களே சிஸ்டர். யாரையா நீ? என்ன சிஸ்டர், நான் தான் உங்க அண்ணன். சிஸ்டர்னா தங்கச்சின்னு அர்த்தம். தங்கச்சியா? யாரு? நினைச்சேன் முத்தலா இருக்கும் போதே இது நம்ம தங்கச்சியா இருக்காதுன்னு. சிஸ்டர் சிஸ்டர், ஐயோ வெயில்ல போனா உருகி போயிருவேன்னு நம்ம ஆத்தா உன்னை வெண்ண மாதிரி வளர்த்தா உன்னையவே வெண்ண கடைய வச்சிட்டாங்களா? ஐயோ இதென்ன ரொம்ப முத்தலா இருக்கு. அண்ணா எங்க சிஸ்டர் பாத்தீங்களா? அண்ணா சிஸ்டர் ஐயோ மதுரை முனியாண்டி விலாஸ் மாதிரி இத்தனை காய்கறி போட்டு நீ வெட்ட வச்சிட்டானுங்களே. ஆறாவன் சிஸ்டர் புஸ்டர்னு பொம்பளை ஆள் மேல கை வச்சுக்கிட்டேன். என் சிஸ்டர் 60 year girls யாரோ ஒரு பிளடி தரியன்ஸ் அவளை 8வது தள்ளிட்டு வந்தாயா? வேர் இஸ் மை சிஸ்டர்? வேர் இஸ் விரும்பாண்டி? ஏய் விரும்பாண்டி நான் தான்டா. மாமா மாமா நல்லா இருக்கீங்களா மாமா? மாமா ஏய் என்னடா ஒரேடியா படுத்துட்ட? மாமா எங்க என் தங்கச்சி? என் தங்கச்சி எங்க மாமா? அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா இப்படி வாடா. என்னமா இப்படி துரும்பாயிட்டியாமா? ஏய் இம்புட்டு பாசத்தை வச்சிருக்கிற, அது எப்படி உன் தங்கச்சி அடையாளம் தெரியாம போச்சு? அது இந்த 4 வயசு குழந்தையா இருக்கும்போது என் தங்கச்சி பிரிஞ்சது மாமா. 12 வருஷமா பார்க்க முடியாம போச்சு. எங்க ஆத்தா சொல்லுச்சு, எனக்கு 4 வயசா இருக்கும்போது எங்க அண்ணா ஆட்டுக்கல்ல தூக்கி. நீ போமா, நீ போ அந்த பக்கம். ஆட்டுக்கல்லே தான். ஆட்டுக்கல்ல தூக்கி, அம்மிக்கல்ல தூக்கி, குழவிக்கல்ல தூக்கி, தேங்காய் அரைச்சு, மாங்காய் அரைச்சு, மசாலா அரைச்சு மாமா மதுரை முனியாண்டி விலாச வடநாடு வரைக்கும் நடத்தணும் மாமா. கணக்கு முடிச்சு காசோட வந்தேன் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலான்ட்டு. நீங்க 8வது தள்ளிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன். சரி தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியல, ஒரு முதல் இரவை தான் நடத்த முடியல. சரி ஏதாவது ஒரு இரவை நடத்தி பாப்பமேட்டு தான் இந்த பூவோட பொட்டுக்கல்லையோட கருப்பட்டியோட வந்திருக்க மாமா. இந்த 7 பரிசையும் வெளியில அனுப்பிச்சிட்டீங்கன்னா கட்டில் போட வசதியா இருக்கும். ரூம் எங்க இருக்கு? அடாடாடாடாடாடா எம்புட்டு பிரியத்தோட வந்திருக்கடா நீதான் மாப்பிள. இடத்து சொல்லுங்க மாமா. ஐயோ அட ஏற்பாடு பண்ண வேண்டாமா? ரூம காட்டுங்க மாமா. அட ரூம காட்டுங்க. ஏன் பெரியப்பா பொண்ணுதான் இளவட்டமா இருக்கேன்னு எந்த பொருத்தமும் பார்க்காம கட்டிட்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு பாருங்க அண்ணன் ஒருத்தன் வந்து நிக்கிறான், நாளைக்கு தம்பின்னு ஒருத்தன் வருவான். இப்பதான் உள்ள வந்து நுழைஞ்சா அதுக்குள்ள வீட்டுல உள்ள 7 பேர்த்தையும் வெளியே அனுப்புறான். இந்த குடும்பம் உருப்படுமா? டேய் ஆடி பிச்சு புடிய பிச்சு போடாவலையா? மாமா சாரி யாருங்க? அவன் என் பங்காளி தம்பியோட மயன். ஓ என்ன தொழில் பண்றாருங்க? ஒண்ணுமே பண்ணல. அதான் அதான் இந்த மாதிரி வெட்டி பசங்களுக்கு தான் எல்லாமே தப்பா தெரியும். இவனுக்கு ஒரு வேலை இருந்தா யாரு வர்றா யாரு போறான்னு பாட்டுப்பானா? போய் காவி பிடிச்சு உழுவு சொல்லுங்க மாமா. ஏய் மாப்பிள உழ சொல்றாருல போய் உழுடா. இதத்தான் வரி விட்டு சொன்ன வேலைக்காரன். போடா போய் காட்டுல போய் வேலை பாடுறா. மாமா எவ்வளவு டென்ஷன் இருக்காரு. மாப்பிள மாமா உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லை விட்டுருங்க மாமா, நாளைக்கு வச்சுக்கோ. பூ பூ மாப்பிள என்ன மாமா பூ? நாளைக்கு 2 படி வாங்கி கொட்டினா தீர்ந்தது. உடம்பு தானே முக்கியம். அதுக்கு இல்ல மாப்பிள,
இதுக்கு முன்னால 7 பேரை கல்யாணம் பண்ண. வரும்போது தலையில கூட பூ இல்லாம வந்தாளுங்க. ஆனா நீ கட்டெல்லாம் பூ கொட்டி கருப்பட்டி முறுக்கி வச்சிருக்கிறே மாப்பிள. நடு ஜாமத்துல பசிச்சா சாப்பிடணும்ல. மாப்பிள ஏன் மாப்பிள அழுவுற? மாமா பாலையும் பழத்தையும் ஒண்ணா வச்சா பால் எது பழம் எதுன்னு தெரியாது என் தங்கச்சிக்கு. என்ன மாப்பிள உரிக்கிறது பழம் ஊத்துறது பால் இது கூடவா தெரியாது? கரெக்ட். இதத்தான் வெரி குட்னு சொன்னா வெள்ளக்காரன். ஆனா என் தங்கச்சிக்கு தெரியாது மாமா, அது ஒரு பச்சை மண்ணு. அதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீ கவலையே படாத மாப்பிள. ஆமா மாப்பிள, தயிர் எதுல இருந்து எடுக்கிறாங்க? பால்ல இருந்து. வெண்ணெய் தயிர்ல இருந்து. நாளைக்கு பாரு இவள வெண்ணெயில இருந்தே பால் எடுக்க வைக்கிறேன். ஆமா ஆமா மாப்பிள. இது என்ன என் 7வது பொஞ்சாதி இருக்கிறாள, அவளும் வரும்போது உன் தங்கச்சி மாதிரி ஒண்ணுமே தெரியாம தான் வந்தா. இப்ப அவகிட்ட ஒரு தேங்காய் பர்பி வாங்கி கொடுத்தா அந்த பர்பில இருந்து வழுக்கையோட எள்ளி எடுப்பா. மாமா நீங்க பெரிய ஜித்த மாமா. மாமா நான் வெளியில நிக்காத, கதவு சாத்திட்டு போயிட்டே இரு. டேய் நீ வெண்ணெயில இருந்து பால் எடுக்கலாம், தேங்காய் பர்பியில இருந்து இளநியே எடுக்கலாம். ஆனா மனுஷனோட மனசுல இருந்து நிம்மதி எப்படி எடுக்கிறது அந்த டெக்னிக் எனக்கு மட்டும் தான்டா தெரியும். மகனே சேர்த்திடா நீ. சாவித்ரி 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 எங்க கேக்குறேன்ல? தெரியாது. தெரியாத? தெரிய வைக்கிறேன். சும்மா அப்படியே உட்கார்ற போட. ஏன்டா வீட்டுல சொல்லாம ஓடியாந்தவன்? அட ராத்திரி கலந்து போய் எங்க ஆத்தாண்டைய கலந்து வந்துட்டேன். கட்டை கொண்டு அடிச்சு மண்டையை ஓடிச்சுட்டேன். ஊருக்குள்ள வந்தா கொண்டு விடுவாங்கல்ல, அதான் இங்க ஓடி வந்துட்டேன். களவாணி போல தான் அடிச்சுவேன். அட அடி வாங்கினது எங்க அப்பன்னு அப்புறம் தான் தெரிஞ்சு. இங்க வர்ற ஏப்தா அம்மா குடும்பத்துல மட்டும் எல்லாரும் எப்படி இம்புட்டாலதான் இருக்கும்? அது அம்மா பரம்பரையோட ரத்தம்டா. எல்லாரும் நம்ம குடும்பத்தை பார்த்து கண்ணு வைக்கிறாங்க பார்த்தானா. புச்சு காமால புடிச்சு போயிருங்க. அவங்க காலடி மண் எடுத்து நம்ம குடும்பத்துக்கே சுத்தி போடணும். இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், உன் கால்ல ஒரு கம்பளி காய்த்த கட்டு கட்டு கட்டுன்னு. கேக்குறியாடா? எதுக்குடா சிரிச்சா? வாசல்ல இருக்க பூசணிக்காய கழட்ட சொல்ல அப்பத்தா, அதுக்கு கண்ணு பற்ற போகுது. சாவித்ரி நாட்டாம்காரன் நடத்து பட்டா கொண்டு வந்திருக்காமா, நீ தானே கழுத்து போடணும். பா வீட்டுக்கு போலாம். ஏய் ஓடி உள்ள. நீ என்ன ஏமாத்தி அவளை அங்க அமுச்சு வச்ச, நான் அவளை ஏமாத்தி இங்க கூட்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்ண போற? அம்மனுக்கு காணிக்க வந்திருக்கு, சாவித்திரி நான் கூட்டிட்டு போகணும். என்ன மாணிக்கா? அம்மனுக்கு தானே காணிக்க வந்திருக்கு, அப்ப அம்மனை வந்து கூட்டு போச்சு. அத்தா ஒழுக்கமான மனுஷங்கிட்ட தான் வருவா, பொண்ணு மாதிரி மடையங்கிட்ட எல்லாம் வரமாட்டா. நான் கோவக்காரன், அழிச்சிருவேன். நான் காவக்காரன், காத்துருவேன். முதல்ல பின்னால இருக்கணும்ல, பாத்துரு, அப்புறம் பொண்ணை காப்பாத்தலாம். ஏய் பாத்துக்கடா.
உங்களை நம்பி விட்டு வந்தேன் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். நீ கீர்த்தி அடிச்சிருந்தீங்களாம்ல? சோழிவன் கேட்டல, உன் அருவாளுக்கு சோழி வந்துருச்சுடா. ஆளு ஆறு காவக்கார மாணிக்கம். கொஞ்சம் வாசனை பண்ணி தாப்பா செய்யணும். அப்புறம் அக்கல் வச்சு அலைஞ்சிட்டு இருக்க. ஏன் அவனெல்லாம் கேட்காத. அவனை நேர்ல நின்று வெட்டப்படாது. அவனை காலி பண்ண கோளார வாசனை சொல்ல ஒருத்தர் இருக்கேன். அந்த மாணிக்கம் பையன் உன் வீட்டுக்குள்ள பூந்து பொண்ணை கூட்டு போய் பொண்ணை கேவலப்படுத்தி விட்டான். அதுக்கு பதிலா வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அளவுக்கு அவனை கேவலப்படுத்தணும் பொண்ணு. அடுத்தது சாவித்திரியோட மனசை மாத்தி அவளை இங்க கொண்டாடணும். அவ்வளவுதானே? வீடு நான் பிரெயினை யூஸ் பண்றேன். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, பண்ணிக்கலாம். ஆமா, நமக்குள்ள என்ன டேர்ம்ஸ்? ஒரு 1250 ரூபா கொடுத்துருங்க. நான் வர்றப்பா. யோ டேய், பின்னணியா பிச்சைக்காரனு போற மாதிரி 1200 300. நான் ஆளை வெட்டினாவே 500 ரூபா தானே கொடுப்பாங்க. 1250 ரூபா பத்தாதோ? ஆனா உனக்கு பிசிக்கல் ஒர்க், ஏன் எனக்கு பிரெயின் ஒர்க்ல? ஏங்க மேஸ்திரிக்கு சம்பளம் ஜாஸ்தியா, சித்தாவுக்கு சம்பளம் ஜாஸ்தியா? என்ன எதிர்பார்க்கிற? சாவித்திரிக்கு பல லட்ச கணக்குல சொத்து தேரும்னு சொன்னீங்களே, அதை நான் தானே கரெக்ட் பண்ணி தரணும். 25% கொடுங்க. ரூபாய்க்கு 4 நாள் வேலையை முடி. 2 நாள் ஐடியாவோட வர்றேன். ஒரு சிகரெட் இருந்தா கொடுங்க. யோ இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்காக முறைக்கிறீங்க. வெட்டி பந்தாவுக்கு ஒன்றும் குறைச்சிடல. என்னடா எதுக்கு கோழியை பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஊர்ல இருந்து பெரியக்கா வந்திருக்குல, அதான் அப்பதான் கோழியா இருக்கு சொல்லுச்சு. அத்தே பெரியக்கா வந்திருக்கா. அடியே ஆளாளுக்கு கொஞ்சம் சொல்லி பிள்ளைய பிச்சு எடுத்துறாதீங்கடி, விடுங்கடி. அச்சோ குட்டி பையா, என் தங்கு பையா. அச்சோ அம்மா பாருடா, அம்மா பாரு. குட்டி பையா, அம்மா பாரு. பவனு பச்சை உடம்புக்காரி, வெறும் வயித்தோட இருக்க கூடாதா ஆத்தா? கொஞ்சம் மோராவது குடி. இல்ல அப்பத்தா, அண்ணன் வந்துட்டோம், அப்புறமா சாப்பிடுறேன். பாத்தியா அப்பத்தா, என் பிள்ளைக்கு கை காலு எல்லாம் அப்படியே எங்க மாணிக்க அண்ணன் மாதிரியே இருக்கு. கோழி எடுத்தாச்சு, வந்து மசாலா அரிசி குழம்பு போய் அக்கா பசியோட வந்திருக்கும்ல. என்னடா கண்ணு கூட அப்படியே எங்க மாணிக்கண்ண மாதிரிதான். என் புள்ள பெரியவனாயி நடந்து வந்தா எங்க அண்ணன் வந்த மாதிரியே இருக்கும். அக்கா குழம்பு வந்துருச்சு, வந்து ஒரு வாய் சாப்பிடுக்கா. அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், அண்ணன் வந்துட்டோம். ஏ ராசா, என் செல்ல குட்டி. அண்ணன் வந்துருச்சு. அண்ணே அண்ணே அண்ணே, உங்க மருமக பேச ஆரம்பிச்சுட்டானே. முதல்ல மாமான் தான் கூப்பிட்டான். இப்ப எதுக்கு வந்தங்க? அண்ணே நீ மட்டும் தான் தங்கச்சியா? உன்ன மாதிரி எத்தனை தங்கச்சி மாருங்க இருக்கு? அவங்க எல்லாரும் கட்டி கொடுத்து காசு கேட்க வேண்டாம்? காலம் பூரா உனக்கே கொடுத்துக்கிட்டு போதுமா? இப்ப என்ன அனுப்பலாம் உன் புருஷன்? அவர் ஒண்ணு கேட்டு அனுப்பல, நான் தான் புத்தி கெட்டு போய் வந்தேன். எதுக்கு வர நீங்க? எப்ப கல்யாணம் பண்ணி ஒருத்த கையில பிடிச்சு கொடுத்தாச்சோ அதோட அண்ணன் தங்கச்சி உறவு அறந்து போச்சு. அண்ணே பூ வைக்க சொன்ன வச்சு விட்ட, பொட்டு வைக்க சொன்ன வச்சு விட்ட. ஆனா என் நெஞ்சில நெருப்பள்ளுவேன்னு சொல்லவே இல்லையா அண்ணே? ஏன் நெருப்பள்ளி வச்சுட்ட? போதும் போதும், இப்ப என்ன வாங்கிட்டு போக வந்தியோ வாங்கிட்டு போ. அப்பதான் கொடுத்தானு. அண்ணே நெல்லுக்கண்ணே, உன்கிட்ட காசு படம் கேட்டு நான் இங்க வரல. என் பாசத்தை இவ்வளவு கேவலமாக்கி போடுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. 1000 தான் அண்ணன் தம்பின்னு பாசம் வச்சாலும் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறது புருஷன் தான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உன் வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். நான் போறேன். அக்கா, நீ ஆசையா சாப்பிடுவேன்னு கோழி குழம்பு வச்சிருக்க, ஒரு வாய் சாப்பிட்டு போக்கா. போதுமா? அண்ணன் சொன்னது என் மனசு வயிறு நிறைஞ்சு போச்சு. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம்.
அண்ணன் கூப்பிடுறமா? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த உறவெல்லாம்? வீடு தேடி வந்து மூச்சுக்கு மூச்சு எங்கண்ணா துடிச்சிட்டு இருந்த அக்காவை ஒரு வாய் சாப்பிட விடாம விரட்டி அடிச்சிட்டியே. பெத்த அப்ப நாங்க கேவலப்படுறது தாங்க முடியாம தானே உன்னை நம்பி வந்தோம். நீங்க எங்களை எப்படி கேவலப்படுத்துறிய? அக்காவை கட்டி கொடுத்ததுனால நீ திட்டின உடனே அது புருஷன் வீட்டுக்கு போயிடுச்சு. நாங்க எங்க போவோம்? பிறந்த இடமும் இல்லாம போக்க இடமும் இல்லாம அனாதையா நிக்கிறோம். என்ன உங்க அத்தா வயித்துல பிறந்த தங்கச்சிங்களா இருந்தா இப்படி பேசுவியா? சின்ன அத்தா மக்காண்டு தானே பிரிச்சு பார்த்துட்டு. பாவிகளா, காலங்காலமா மனசுல வேதனையும் முதுகுல உங்களையும் தூக்கி சுமக்கிறானே, அவனையா கேள்வி கேக்குறீங்க? பெத்த பிள்ளைய தன் தாய் பயத்துல சுமப்பா, தகப்ப நெஞ்சில சுமப்பா. உங்க அப்புறம் ஆத்தாலும் பெத்து போட்டதோட சரி, உங்களுக்கு பேர் வச்சு பேச கத்து கொடுத்ததே அவன் தாண்டி. அவனையா கேள்வி கேக்குறீங்க? அடியே, உங்களை பெத்த ஆத்தாக்களையே பெரிய ஆத்தா சின்னாத்தான்னு அவன் பிரிச்சு பார்க்கலையே. உங்களையா பெரிய குடிமக்க இளைய குடிமக்கன்னு பிரிச்சு பார்க்க போறான். எல்லாருமா சேர்ந்து ஒரே வார்த்தையில அவனை கொல்லாம கொன்னுட்டுக்கிறாரு. மாணிக்கம், கிழக்கு உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்குதுன்னு யாராவது சொன்னா அத கூட நான் நம்புவேன். ஆனா நீ தங்கச்சி மேல பாசம் இல்லாத மாதிரி நடந்துக்கிட்டியே, அத நான் நம்ப மாட்டேன். ஏயா இப்படி எல்லாம் நடந்துக்கிட்ட? சொல்லியா? வர்ற வழியில மாப்பிள்ளைய பார்த்தேன். இது என்ன பூவு? உதுந்த பூவை ஒட்ட வச்ச மாதிரி இல்ல இருக்கு. இதுவே எங்க அண்ணன் வாங்கி வந்ததா? மொட்டு மலராம வாங்கி வந்திருக்கோம். இதெல்லாம் ஒரு சேலையாக்கும். இதுவே எங்க அண்ணனா இருந்தா காஞ்சிபுரத்துல போய் உட்காந்து நெஞ்சில வாங்கி வந்திருக்கோம். இது என்ன அரிசி? மொச்சக்கொட்டை மாதிரி இருக்கு. இதுவே எங்க அண்ணன் வாங்கி வந்திருந்தா ஆளை பார்த்து சிரிக்கிற மாதிரி தஞ்சாவூர் சம்பாரிசில வாங்கி வந்திருக்கோம். என்னடி இதுக்கத்தெல்லாம் அண்ணன் நொண்ணன்னு சொல்லிட்டு இருக்க? தாலி கட்ட புருஷனோட உங்க அண்ணன் பெரிய இவனா? இந்த தாலியே எங்க அண்ணன் தொட்டு கொடுத்துச்சுன்னா போட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல நீ எங்க அண்ணன் பெரிய இவனான்னு கேட்டதுக்கு இது அத்தை போட்ட போயிருப்பேன். எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கு. நான் என்னதாங்க பண்றது? அது இன்னும் என் தங்கச்சியாவே தான் இருக்கு. அதை உங்க புஞ்சாதியா மாத்தி அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. அதுக்காக அந்த பிள்ளைய திட்டிக்கிட்டு விடாதீங்க. பாவம், அது மனசு பொசுக்குன்னு போயிடும். என் தங்கச்சி என்னை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இந்த வாழ வெட்டியா இருக்கிறத விட என்ன திட்டிக்கிட்டு அது புருஷனோட சந்தோஷமா வாழணும்னு தான் கொஞ்சம் கடைசா நடந்துக்கிட்டேன். கருவிழியே மணியே என் கனியே கண்ணம்மா, சிறு பிறையே நிலவே சுடரொளியே பொன்னம்மா, முத்துப்பந்தல் இட்டு அதில் பூ முடிக்கும் வேளை வந்தது, புத்து விளக்கேற்றி புது கோலமிடும் நேரம் வந்தது, புது உலகை காணலாம், அங்கு எதையும் தேடலாம், உன் சிறகை விரிக்கலாம், எங்கும் பறந்தே போகலாம், என் அன்பு எல்லையை நீ தாண்ட முடியுமா, கருவிழியே மணியே என் கனியே கண்ணம்மா. நடந்தது ஏயா உன் தங்கச்சிங்க கிட்ட சொல்லல? இல்ல பார்த்தா நடந்ததை சொன்னா
என் தங்கச்சிகளுக்கு என் மேல இருக்கிற பாசம் இன்னும் அதிகமாயிரும். வளர்ந்த இடத்துல பாசத்தை குறைச்சிக்கிட்டா தான் அது வாழப்போற இடத்துல அது சந்தோஷமா வாழணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் சொல்லல. அப்பத்தா, இவ்வளவு நாளும் என் தங்கச்சிகளுக்கு நான் அண்ணனா தான் இருந்திருக்கிறேன். ஆனா தாயாருக்கு தவறிட்டேன். இன்னைக்கு தங்கச்சி கேட்டுச்சு பாரு, அக்காவை கட்டி கொடுத்துட்டதுனால நீ திட்டினதும் அது புருஷ வீட்டுக்கு போயிருச்சு, நாங்க எங்க போகணும்னு கேட்டுச்சே. அந்த ஒரு கேள்வி எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிருச்சு அப்பத்தா. என்னையா சொல்ற? ஆமா அப்பத்தா, பூக்களை அது பூத்த உடனே எடுத்து மாலை கட்டிடணும். அப்பதான் அந்த பூவுக்கும் பெருமை, பூத்த செடிக்கும் பெருமை. நான் கொஞ்சம் காலம் கடத்திட்டேன்னு நினைக்கிறேன். அது வாடுறதுக்குள்ள அதுகளுக்கு வாழ்க்கையை கொடுத்தணும். என் 7 தங்கச்சிகளுக்கும் உடனடியாக கல்யாணத்தை முடிச்சு போனோம் அப்பத்தா. என் உள் மனசு சொல்லுது அப்பத்தா. சொந்தக்காரங்களை எல்லாம் சந்திச்சு பேசணும்னு நினைச்சேன். சொல்லி அனுப்பணும் நீங்க எல்லாரும் வந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாப்பிள்ள, நீ இங்க சொந்தக்காரன் மட்டும் இல்ல, அந்த ஆத்தாளுக்கு அடுத்தபடியா நின்னு இந்த ஊர் சனங்களையும் சொத்து சுகங்களையும் கட்டி காக்கிறவன். நீ கூப்பிட்டு அனுப்பிச்சதே எங்களுக்கு பெருமையாச்சே. நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு கையெடுத்து கும்பிடுறேன். என் 7 தங்கச்சிகளுக்கும் உடனடியா கல்யாணத்தை பண்ணி வச்சு போடணும்னு என் மனசுல பட்டுச்சு. அது சம்பந்தம் பேசத்தான் உங்களை கூப்பிட்டு அனுப்பினேன். 7 பேருக்கும் உடனடியா சீர் செய்யறதுக்கு இப்ப என்கிட்ட வசதி இல்லை. அதை விட்டுல மாப்பிள்ள, பணம் காசா பெருசு, உன் குடும்பத்துல சம்பந்தம் பண்றமே அதுவே எங்களுக்கு சந்தோஷம். இருந்தாலும் என் கைவசம் என்ன இருக்கோ அதை இப்ப கொடுத்துறேன். அது பத்தாதுன்னு எனக்கு தெரியும். அதனால என் வாழ்நாள் பூரா வரப்போற காவக்கூலிய 7 பங்கா பிரிச்சு அதை என் 7 தங்கச்சிமார்களுக்கும் காலம் பூரா சீரா அனுப்பிக்கிட்டு இருப்பேன். இது நான் கும்புற அந்த ஆத்தா மேல சத்தியம். மாப்பிள்ள, தங்கச்சிகளை எவங்கையிலையாவது புடிச்சு கொடுத்துட்டு தலையை முழுகணும்னு நினைக்கிற அண்ணன்களை தான் பார்த்திருக்கேன். ஆனா தங்கச்சிகளுக்கு வாழ்நாள் பூரா சீர் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரே அண்ணன் நீதான் ஐயா. நீ நாளக்குரியா 7 கல்யாணத்தையும் ஜாம் ஜாம்னு நடத்தி விடுவோம். இது போதும் ஆத்தா, இது போதும். இந்த 5 வருஷமா வருஷம் நாங்களும் உன்னை கும்பிடுறதுக்காக உத்தரவு கேட்கிறோம். நீ கொடுக்க மாட்டேங்கிற. நீ வாய் திறந்து பேசாததுனால மழை தண்ணி இல்லாம காடுகரையெல்லாம் காஞ்சி கிடக்குது. நாங்க தெரிஞ்சும் தெரியாம அறிஞ்சும் அறியாம ஏதாவது தப்பு செஞ்சா கொலை பொறுத்து எங்களை மன்னிச்சு இந்த வருஷமாவது உன் கோயிலை திறந்து சாமி கும்பிட உத்தரவு கொடுக்கணும். இந்த வருஷம் திருவிழா நடத்துங்க. நீதிகாத்தம்மன் கோயில்ல போய் காணிக்க கட்டுங்க. காவ கருப்பு வந்து என் கதவை திறக்கட்டும். என் கதவு திறக்கும் போது என்னை பூட்டி வச்சவன் கதவு மூடிடும். வாங்க எல்லாரும் வாங்க. வணக்கம் தம்பி. நாங்க அச்சனப்பட்டியில இருந்து வந்திருக்கோம் தம்பி. எங்க ஊர் கருப்புசாமி கோயில் 5 வருஷமா போட்டி கிடக்குது. 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த திருவிழாவில் இந்த ஊருக்காரன் பாசானங்கிறவன் அவனுக்கு பரிவட்டம் கட்டலைங்கிறதுக்காக பக்கனூருக்காரங்களை வச்சு கும்பிட வந்த சனங்களையெல்லாம் வெட்டி கோயிலையும் இழுத்து பூட்டி விட்டான் தம்பி. என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம்தான் சாமி அருள்வாக்கு சொல்லியிருக்கு. நீங்க வந்து கோயிலை திறக்கணும்னு உத்தரவு கொடுத்துருக்கு. அதனால அம்மனுக்கு காணிக்கை கட்டிட்டு நேரா உங்களை பார்க்க வந்தோம். எள்ளக்கருப்பு கோயில் இருந்து புறப்பட்டு கருப்புசாமி கோயில போய் திறக்கிறதுக்கு வர்ற வெள்ளிக்கிழமை ராத்திரி நல்ல நேரம்னு குறிச்சிருக்காங்க. நல்லது. இந்த வருஷம் எல்லாரும் சந்தோஷமா சாமி கும்பிடலாம். மற்றதெல்லாம் அந்த ஆத்தாவும் கருப்புசாமியும் பார்த்துக்குவாங்க. நீங்க நிம்மதியா புறப்படுங்க. நல்லது. வாங்க வாங்க. மாணிக்கம், கோயில் காரியம் நான் தடை சொல்லக்கூடாத. இருந்தாலும் கேள்விப்பட்டதெல்லாம் நினைச்சா என் கொலை நடுங்குது. ஐயா, தங்கச்சிங்க கல்யாணம் வர இருக்கு. நல்லதை போல ஒரு கெட்டதை நடந்துருச்சுன்னா அதை எங்களால தாங்கிக்க முடியாதுயா. அப்பத்தா, கருப்புசாமி அதோட வாசல் திறக்கிறதுக்கு எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கேன். அந்த பாக்கியத்துக்காக எதை வேணாலும் இழக்கலாம். தங்கச்சிகளுக்கு முகூர்த்தம் வச்சிருக்கிற நேரத்துல கோயில திறக்க நேரம் குறிச்சிருக்காங்களே, என்னையா பண்றது?
பரவாயில்ல அப்பதா. சாமி வீட்டுக்கு நாம விளக்கேத்துனா நம்ம வீட்டுல சாமி விளக்கேத்தும். அடிய பொண்ணு தாயே, என்னக்கா இந்த வருஷம் அம்மோர் கோயில கும்பிடலாண்டு சாமியே அருள் வாக்கு கொடுத்துருச்சாமடி. கோயில திறக்க போனாதான் அந்த பாசான பையன் வக்கர்னு இருக்காரங்களை வச்சு வெட்டி போடுறானே. அப்புறம் எவன் தைரியமா கோயில திறக்க வருவேன்? ஏக்கா விஷயம் தெரியுமா? என்னடி? காவக்கார மாணிக்கனே கருச்சாமி கோயில திறக்க போதாம்ல. என்னங்க, அந்த கோயில திறக்க போறவங்க எல்லாம் வெட்டுப்பட்டு சாகுறாங்களாம். இப்ப ஏன் புள்ள போய் திறக்க போறானா? அவனை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தி போடுமுங்க. அவன் என் பிள்ளைங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போயிட்டான். இப்ப நான் இல்லாமலே அதுங்களுக்கு கல்யாணம் பண்ண போறான். அவனை பார்க்க போறீங்களா நீங்க? அவன் தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு பேச போறதுக்குன்னு சொல்லி அனுப்புனேன். அதுக்கு பிறகு ஒவ்வொரு காரியத்துக்கும் கூப்பிட்டு தானே அனுப்புனேன். நீங்க தான் எங்களை போக விடல. அவனால என்ன தப்பு? நிறுத்துங்கடி. எவளாவது அவன் வீட்டு பக்கம் போனீங்க எல்லா தாலியும் அத்து விடுவேன். ஆமா, என்ன ஒண்ணும் ஆயிடாத. சொன்னதை கரெக்டா செஞ்சு முடி சிஸ்டர். ரூபாய்க்கு 4னா அதுல உம்பங்கு 4னா. போ, நல்லா ஒரு செட்டப்பா போ. கண்ட்ரி கேர்ள்ஸ். என்ன கண்ணம்மா பார்க்காம போற? ஆமா, அறுக்க மாட்டாதவன் இடுப்புல 58 கருக்கருவா. அடியே, என்னடி சொன்ன? வாட்மாமா வாட்மாமா. ஏன் சிஸ்டர் ஒப்பாரி வைக்குது? என்ன நடந்தது? அண்ணா, ஓ மை காட், ஐயோ என் தங்கச்சியுடைய வாழ்க்கையே வீணா போயிடுச்சே. என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கத்துற? ஒண்ணுமே நடக்கலையே. அதான பிரச்சனையே. என் தங்கச்சி சின்ன பொண்ணு, 16 இயர் கேர்ள்ஸ். நீ கிட்டத்தட்ட என்ன, நீ ஒரு தாத்தா மாதிரி. அநியாயமா என் தங்கச்சியோட வாழ்க்கை பாழாயிடுச்சே. 7 பேர் வாங்கல, உள்ள என்ன பண்றீங்க? பாழாயிடுச்சே. யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? கெட்டிக்காரனுக்கு 8 பொண்டாட்டி நிரூபிச்சோடா நானு. யோ, புருஷன் கெட்டிக்காரனா இல்லையான்னு பொண்டாடிதான் சொல்ல முடியும். நீ கெட்டிக்காரனா இல்லையான்னு நான் தான் சொல்லணும். இனிமே ஒரு வார்த்தை பேசுன உன்னை வெட்டி போட்டுருண்டா. சட்டம் தெரியுமா உனக்கு? மைனர் பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கே, அதுக்கு 7 வருஷம். பொண்டாட்டி உயிரோடு இருக்கும் போது 8வது ஒருத்திக்கு தாலி கட்டிருக்க, அதுக்கு 7 வருஷம். என் தங்கச்சியை கற்பழிச்சிருக்க. அட பாவி, பூத்துனதே நீ தானே. இருக்கலாம், ஆனா அதான் பிரயோஜனம் எல்லாம் போயிடுச்சே. கம் டு த பாயிண்ட். நீ என் தங்கச்சியை கற்பழிச்சிருக்க, அதுக்கு 7 வருஷம். ஆக மொத்தம் 21 வருஷம் உன்னை ஜெயில வைக்கிறதுக்கு எல்லா விதமான பாயிண்ட்ஸ் இருக்கு. வருமாடே, இப்ப என்னதான்டா பண்ணணுங்கிற? அப்படி கேளு. இதத்தான் வெரி குட்னு சொன்னா வெள்ளக்காரன். அங்கிள், ஒரு பொண்ணுக்கு புருஷனால ஒண்ணு சுகம் கிடைக்கணும், இல்ல சொத்து கிடைக்கணும். மொத்தமா எல்லா சொத்தையும் என் தங்கச்சி பேர்ல எழுதி வச்சினா மத்த பொண்டாட்டி பிள்ளைகளால தகராறு வரும். ஐ டோன்ட் லைக் தட். அதனால உன் மூத்த பையன் ஏற்பாடு பண்ணிக்கிற கல்யாணத்தை உடனடியா நிறுத்தி உன் பொண்ணுகளை எனக்கும் என் பங்காளிகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. ஆளுக்கு 2 கட்டிக்கிறோம், பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆளுக்கு 2? ஏமாமா, ஏமாந்த பொண்ணு கிடைச்சா நீ மட்டும் 7, 8ன்னு கட்டிக்குவே. உன் பொண்ணுகளை மட்டும் நாங்க 2 கட்டி கூடாதா? இதுக்கு நான் ஒரு காலத்துல ஒத்துக்க மாட்டேன். தங்கச்சி இவ சரிப்பட்டு வர மாட்டான். நீ ஊரை கூட்டி இவ காலிடபாங்கிறத ப்ரூவ் பண்ணு. நான் கான்ஸ்டபிள்ஸோட வரேன். மாப்பிள, அவசரப்படாதடா. இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு. அப்படி வா, முதல்ல உன் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்து, மத்தத அப்புறம் சொல்றேன். அப்பதான் போயிட்டு வர. அப்பதான் அண்ணே, ஊருக்கெல்லாம் உங்க கையால தாலி எடுத்து கொடுத்தீங்க. ஆனா எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாம போச்சு அண்ணே. ஊர்ல உள்ள தங்கச்சிகளுக்கெல்லாம் நான் தொட்டு கொடுத்தேன். என் தங்கச்சிகளுக்கு சாமி தொட்டு கொடுக்கும் தாய். மூத்த தாய் மக்கள் இளைய தாய் மக்கள் பிரிச்சு பேசுனதுனால தானே எங்களுக்கு இந்த தண்டனை. இல்ல தாய், நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்க அளவு கடந்த பாசத்தினால, அந்த உரிமையினால அப்படி பேசுனீங்க. அது எனக்கு சந்தோஷம் தாமா. மாணிக்கு அச்சனபடி கிளம்பி போயிட்டாருனே. அவன் கோயிலை திறக்க போறான். மதுரை வீரனை வாங்கின மாதிரி நீங்க 2 பேரும் சேர்ந்து அவனை மாறுகால் மாறுகை வாங்கிருங்க. நான் போய் அவங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு எடுத்து சாவுத்திரி அவன் தங்கச்சிகளையும் இங்க கொண்டாந்துடுறேன்.
அவன் கைகாலம் இல்லாம தங்கச்சிக வாழ்க்கையும் சீரழிஞ்சு ஊருக்குள்ள கேவலப்பட்டு வாழ்நாள் பூரா அதை நினைச்சே சாகணும்யா. வரையா டேய், நீ போய் அந்த வக்கர்னூர் காரனை கூட்டு திருவிழாக்கு போயிரு. நான் அங்க வந்துடுறேன். ஆமா, நான் சொல்லி கொடுத்தா அப்படியே போய் பேசு. பெத்தப்ப நான் உசுரோட இருக்கும்போது ஏன் சம்மதம் இல்லாம என் பொண்ணுங்களுக்கு தாலி கட்ட நீங்க யாருடா? எந்திரிச்சு போடா நாயங்களா. வாய மூடா. அதுங்களுக்கு நீ அப்ப இல்ல, உனக்கு அது பிள்ளைங்க இல்லைன்னு எப்பவோ தலைமுடியாச்சு. வீட்டை விட்டு வெளியே போடா எடுபட்ட நாய. வீணா தகராறு வேணாம் மாமா, வெட்டு குத்தாயிரும். இவங்க உன் பொண்ணுங்களா மட்டும் இருந்திருந்தா கட்டிக்க மாட்டோம். மாணிக்கத்தோட தங்கச்சிங்க, அதனால தான் தாலி கட்ட போறோம். ஏய், என்ன சவுண்ட் விடுற? கூறு கெட்ட பயல. மாணிக்கம் சாக போறான்டா. இந்த வீட்டுல கருமா தான் நடக்கிறோம். கல்யாணம் பண்ணுங்கிற செருப்பால் அடி நாய. எங்க வந்து என்ன வார்த்தை பேசுற? போடா வெளியே. ஏன் பரிசு, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வாழ்நாள் முழுவதும் தனக்கு கிடைக்கக்கூடிய காவல் கூலிய 7 தங்கச்சிகளுக்கு சீதனமா கொடுப்பன்னு சொல்லித்தானே மாணிக்கம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா. ஆமா, கல்யாணம் நடக்கிற நேரத்துல மாணிக்கம் கோயிலை திறக்க போயிட்டா. இது வரைக்கும் அந்த கோயிலை திறக்க போனவன் எவனாவது உசுரோட திரும்பி வந்திருக்கானா? திரும்பி வந்ததே கிடையாது. மாணிக்கம் திரும்பி வந்தா தானே காவ காக்க முடியும், கூலியை சீதனமா கொடுக்க முடியும். ஆமா. ஏயா, நான் தெரியாம தான் கேக்குறேன். மாணிக்கம் கொஞ்சமாவது பொறுப்புள்ளவனா இருந்தா தங்கச்சிகள் எல்லாம் இப்படி கல்யாண பந்தல் உட்கார வச்சுட்டு அந்த கவலையே இல்லாம அவன் பாட்டுக்கு கோயிலை திறக்க போற, குளத்தை வெட்ட போறன்னு போயிட்டானே. அவன் என்ன உங்களால இழிச்சு வாயின்னு வச்சுட்டானா? ஆமா. யோ, வேற ஏதாவது சொல்லியா? நீங்க சொல்றது சரிதாங்க. ஆமா, தம்பி சொல்லு சரிதான். அப்பா இது கல்யாணம் நடக்கிற நேரங்கிறதால உன்னை வெட்டாம இருக்கேன். அப்ப இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வராதே. எந்தடா வாயை மூடிட்டு பேச நிக்கிறியா? சீதனத்துக்கு என்ன பண்றது? நீ போற காலத்துல தந்து வர வாங்கிக்க. எனக்கு மாணிக்க மச்சா தங்கச்சி தான் வேணும். ஆமா, ஒரு கூட்டாயிடுச்சு. ஐயா, உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். சீதன பிரச்சனைக்காக கல்யாணத்தை நிறுத்திட வேண்டாம். நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை இன்னைக்கே நான் பணமா கொடுத்துறேன். தாலியை கட்ட சொல்லுங்க. ஆமா, சம்பந்தம் இல்லாத பாட்டி தலையிடுது. கரெக்ட் பண்ண. என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாரு? உங்க மூத்த மகனோட சம்சாரம். அவன் எப்போ உனக்கு தாலி கட்டினா? கழுத்துல 3 முடிச்சு போட்டுக்கிட்டா மாத்திரம் அது கல்யாணம் ஆயிடாது. மனசை புரிஞ்சுக்கிட்டு வாழறதுதான் வாழ்க்கை. அவர் மனசு புரிஞ்சு என்னைக்கு அவரை என் மனசுக்குள்ள வச்சு முடிஞ்சுக்கிட்டனோ அன்னையில இருந்து அவர் தான் என் புருஷன். அவர் இன்னும் தான் ஏன் எண்ணம். இந்த கல்யாணத்தை அவர் நடத்தி பார்க்கணும்னு நினைச்சாரு. அவர் நினைச்சதை நான் நிறைவேற்றுவேன். வெட்டருவா வேலுக்கம்பு எண்ணிருக்கு எங்க சாமி. தப்பு தண்ட
காட்சிகள் கண்டிட வல்லவ தந்திடு சாமி எத்தக கூட்டத்தை எதிர்த்து வென்றிட என்னுடன் வந்திடு சாமி